ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லா விஷயத்தையும் போட்டு மனதுக்குள் குழப்பி தவிக்காதே தங்கமே. எதற்காக குழம்பி தவிக்க வேண்டும்? வாழ்க்கையில் நீ என்ன ஒன்றுமே செய்யாமல் அமர்ந்திருக்கிறாயா? வாழ்வில் உனக்கு என்னென்ன செய்யலாமோ உன்னுடைய கடமைகள் அனைத்தையும் சரிவரதான் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சிலர் என்ன தெரியுமா பேசுவார்கள்? நீ எவ்வளவுதான் உன் குடும்பத்தை பார்த்து பார்த்து செய்தாலும் நீ ஏதாவது ஒரு விஷயம் குடும்பத்திற்காக தவறாக ஏதாவது பண்ணிவிட்டால் அது என்ன தெரியுமா சொல்வார்கள்? இவளுக்கு பொறுப்பே கிடையாது, இவளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் தெரியாது என்று சொல்வார்கள். கஷ்டமோ நஷ்டமோ உன்னுடைய குடும்பத்தை நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாய். அது சரிதானே? உனக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் யாருமே உன்னை பார்ப்பது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு குறை வந்தவுடன் ஓடி எங்கிருந்து வருவார்கள் என்பதை தெரியாமல் ஓடி வருவார்கள். இவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. எல்லா இடத்திலும், அதாவது சந்தோஷமோ துக்கமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒருவன் ஆறுதலாகவும், நம் ஒரு இடத்தில் தப்பு செய்தால் தட்டி கேட்டும், நம் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அதை தோளை தட்டி கொடுக்கவும், நம் ஏதாவது இந்த விஷயம் அந்த விஷயம் என்றெல்லாம் கிடையாது, எல்லா விஷயத்திலும் நமக்கு உறுதுணையாக நிற்பவன் மட்டுமே நம்மளை கண்டிக்கவும் நம்மளிடம் பேசவும் தகுதியானவன். தப்பு செய்யும் பொழுது எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் ஏதாவது தவறு நடந்தால் எங்கிருந்து வருவார்கள் என்று தெரியாமல் வருவார்கள். ஆனால் நீ ஒன்று கவனித்திருக்கிறாயா? இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் தான் பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாமல் நீ உன்னுடைய விஷயத்தில் கவனமாக இரு. யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்க வேண்டாம். எப்பொழுதுமே குறை கூறுபவர்கள் நீ நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் குறை கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள். இவர்களையெல்லாம் நினைத்து இவர்களையெல்லாம் யோசித்து கொண்டே இருந்தால் வாழ்வில் உன்னால் ஒரு விஷயத்தை கூட உருப்படியாக செய்ய முடியாது. யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் இதெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் என்னை நினைத்து கொண்டு அமைதியாக இரு. நீ செய்ததற்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கிறாய். இதற்கெல்லாம் தகுந்த நட்பரிசுகள் உன் வாழ்வில் கிடைக்கும். இப்பொழுது கஷ்டப்படுகிறோமே என்று நினைக்காமல் சீக்கிரமாக வாழ்க்கை மாறும் என்ற சந்தோஷத்தில் நீ இந்த நாளை கடந்து வா. சீக்கிரமாகவே மிகப்பெரிய அற்புதமான சந்தோஷம் உன் வாழ்வில் காத்துக்கொண்டே இருக்கிறது. தைரியமாக இரு. எந்நாளும் இந்த சாயான நான் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருப்பேன். ஓம் சாய்ராம்.